இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? ஒரு 50% மக்கள்னு வச்சுக்கலாம். அதுல குறைஞ்சது 40% மக்களாவது இந்த பொண்ணை பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் அவன்? அப்படி யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக. யார்ப்பா அது? காட்டன்ல பிரிண்டட் ஃபேப்ரிக்ல எல்லாம் ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லா தான் இருக்கும், சில்க்ல போட்டு காமிங்கன்னு கேட்டது. போட்டோம்ல சில்க்ல. நான் இதை பார்த்திருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சந்தேகப்படாதீங்கப்பா. நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் பையன் தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிக்குது, இந்த பொண்ணை பத்தி வீடியோ போடலானா அப்படின்னு சொன்னா, டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்லனா இந்த பொண்ணு யாருன்னு சத்தியமா எனக்கே தெரியாது. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? இந்த டெய்லர்களுக்கு அடுத்தபடியா சோஃபா பாய்னு இன்னொரு தம்பி இருக்கா. அப்படி அவரை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாடா இவன்டா. கடையில பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, அப்பா கடையில இல்ல, அதனால நானும் எல்லாமே மூடி வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணோம். இதெல்லாம் பண்ணனாலதான் சென்னையில இவ்வளவு பெஸ்ட் பிரைஸ்க்கு ஃபர்னிச்சர் தர முடியுது. இந்த தம்பி தான் முன்னாடிலாம் தன்னோட அப்பாக்காக கிரியேட்டிவா ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பா பேசுறது மட்டும் இல்லாம சோஃபா மேல ஏறி குதிக்கிறது. நிஜாங் புயல் வர்றப்போலாம் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் வீட்டுல சோஃபா பெட் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் கேள்விப்பட்டப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியா நீங்க என்கிட்ட வாங்க, இந்த உலகத்திலேயே கம்மி பிரைஸுக்கு நான் தரேன் அப்படின்னு ஒரு பிட்ட போடும்ல இந்த தம்பி. நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு சோஃபா வேணும்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாத பிரைஸ்க்கு எங்க மக்களுக்கு பண்ணி தரேன். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்போ கிரியேட்டிவா ஒன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம சென்னை மேல பண்ணி வச்ச டைமண்ட் காப்பா பாத்தீங்களா? 19 பொருள் 99,999. You are really a God gifted child. எப்படி இதெல்லாம் இவரே யோசிக்கிறாரா இல்ல இதுக்குன்னு தனியா 11 பேர் கொண்ட குழு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல. அது நான் தான். எது எப்படியோ தன்னோட அப்பாக்காக இந்த வயசுலயே நம்ம கூவுறான் இந்த பையன். காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் இருந்துட்டா ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல எல்லாம் ஒரு வயசானவங்களாவது இருப்பாங்களா? அவனை பத்தி கூவுறன்னு சொல்லி நீ ரொம்ப கூவாத, விஷயத்துக்கு வா அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஃபா பாய் வெர்சஸ் டெய்லர் கேர்ள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டெய்லர் கேர்ள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல 10 வீடியோ பார்க்கறப்போ ஒரு வீடியோ இந்த பொண்ணோடது வருது. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, நிறைய பேர் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறப்போ இங்க லூசா இருக்குது, அங்க லூசா இருக்குது அப்படினா சொல்றாங்க. அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நாங்க கிளாஸ் எடுக்கிறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஆகலாம் ராஸ் டெய்லர். ஓ அவர் கிரிக்கெட்டரோ, சாரி, நீங்களும் வாங்கலாம் தி பெஸ்ட் டெய்லர் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பிகினரா இருங்க, ப்ரோவா இருங்க, ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் பிளவுஸ் கிளாஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. இத பார்த்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் என்னன்னு புரிஞ்சுக்கிச்சோ தெரியல, இத பொண்ணுங்களுக்கு காமிக்கிறத விட்டு பசங்களுக்கு அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் 18ல இருந்து 25 வயசு பசங்களுக்கு அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் என்னவோ டெய்லரிங் படிக்கிற லேடிஸ், இல்ல டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிற லேடிஸ். ஆனா இவங்களோட வீடியோஸை 90% பாக்குற மக்கள் யார் தெரியுமா? நம்ம பசங்க தான். அதுக்கும் இந்த பொண்ணு ஹை லெவல்ல பேசிட்டு இருக்கும். ஆம் ஹோல், பர்ஸ்ட், மிட்டர், பட்டர் அப்படின்னு ஒண்ணுமே புரியாத லாங்குவேஜ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இத்தனை வாட்டி சொன்னேன், படிச்சு சொன்னேன், பூக்கென இதானே சாரி தான் கவர் பண்ணிட போதே, அதனால அசால்ட்டா தச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அது இந்த பசங்களுக்கு என்ன புரிஞ்சோ தெரியல, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கட்சி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கானுங்க. படிச்சு சொன்னேன், பூக்கென இதானே. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு. அப்படியே போய் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா ஒரு பையன் போட்டு வச்சிருக்கான், எதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா நான் பார்த்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. சரி இவனுக்கு மட்டும் தான் தெரியல அப்படின்னு பார்த்தா அந்த கமெண்ட் 100 பேர் லைக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த லைக் பண்ணவனுங்க எல்லாருமே பசங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுக்கும் பதில் இருக்கு. பிகாஸ் அதை போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லா பசங்க மூஞ்சி தான் இருக்குது. அதுலயும் ஒவ்வொரு மூஞ்சியும் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க. இதுல 17-18 வயசு பசங்களும் இருக்கிறானுங்க. கேடி ஃபெல்லோஸ் நம்ம பசங்க, சின்ன ஜெசிங்க அப்படிதான் இருப்பாங்க, கண்டுக்காத. அதுக்கேத்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் குறைஞ்சது 30,000ல இருந்து 2.5 லட்சம் லைக்ஸ் வரைக்கும் வருது. லைக்ஸே இவ்வளவு வருதுன்னா வியூஸ் எவ்வளவு வரும்னு யோசிச்சுக்கங்க. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல வருது. அதை பாக்குறது எல்லாம் டெய்லரிங் கத்துக்கிற பொண்ணுங்க எல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சரி ஜோக்ஸ் ஆர் பார்ட். உண்மையிலேயே இந்த பொண்ணை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க தெரியுமா, கிளீவேஜஸ் எல்லாம் காமிச்சு வியூஸ் வாங்கணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா. அந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு இல்லாம, நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கிறேன், அதை இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போடுறேன், அதுக்கு நிறைய வியூஸ் வருது, அதை பார்த்துட்டு என்கிட்ட கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்றத மட்டும் நேர்கொண்ட பார்வையில பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மத்தபடி இவங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்காது. எல்லாம் இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அமலா சாஜி
மாதிரி எவன் என்ன வேணா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு போங்கடா, நீங்க போட போட நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் தவிர்த்து எங்கேயும் டவுன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த பொண்ணு. எனக்கு எண்டே கிடையாதுடா. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியோ இல்ல கிளீவேஜஸ்லாம் தெரியற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டீசென்ட்டா பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப டீசென்ட்டா தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்றது, இந்த பஷீர் பிரபு மாதிரியான பசங்க எல்லாம் குச்சிக்கு சேலை கட்டி விட்டாலே ஆணி வெறிக்க பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த பொண்ணு பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்குது, சும்மா விடுவானுங்க. என்னதான் அந்த பொண்ணு பேசுறது புரியலனாலும் என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு வாயில கொசு போற அளவுக்கு ஆணு வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரியான பசங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம நாட்டை வல்லரசு நாடாக்குறது? அதுக்கு இந்த பொண்ணோட பேர் கூட தெரியல நமக்கு. ஏதோ தயாலு டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அதை வச்சு பாக்குறப்போ இந்த பொண்ணோட பெயர் தயாலுவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது. அதுவும் இந்த பொண்ணு என்னன்னோ எக்ஸ்பிளைன் பண்ணும், அனார்கலி, இரவு காத்த கிளி அப்படி இப்படின்னு. அதுல ஒரு இடமும் நமக்கு தெரியாது. வசனமாடா முக்கியம். ஆனால் நம்ம பசங்க அந்த பொண்ணு காதுல தோடு போடனாலும் அழகா இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்குதுல, அதுவும் அந்த பொண்ணு போட்டிருக்க மூக்குத்தி இன்னும் கியூட்டா இருக்குதுல அப்படின்னு இன்டர்நெட் டேட்டாவை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்றாங்களாமா. சரி, இந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம பசங்க என்னெல்லாம் கமெண்ட் போடுறாங்கன்னு ஒரு சிலதெல்லாம் பார்த்துலாமா? டார்கெட் ஆடியன்ஸ் கேர்ள், லேடிஸ் அண்ட் டெய்லர்ஸ், பட் ஆக்சுவல் ஆடியன்ஸ் பாய்ஸ். இதுக்கு லைக்ஸ் 11,000க்கும் மேல. எனக்கு சக்திமான் சூட் வேணும், பேட்மேன் சூட் தச்சு கொடுங்க அக்கா. பரவாயில்ல, ஏதோ சக்திமான் சூட் பேட்மேன் சூட்டோட நிறுத்திட்டானுங்க. ஹல்க் சூட்லாம் கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்கோம் அந்த பொண்ணு பாவம். இன்னும் ஒரு சில பசங்களா இருக்கிறானுங்க, அவனுங்களா என்ன தெரியுமா சொல்றானுங்க, உடல் மண்ணுக்கு உயிர் பிளவுஸுக்கு பிளவுஸ் தான் பயப்படுங்க அப்படி சொல்லுதுங்க. அது கூட பரவாயில்ல, இந்த பொண்ணு பொண்ணே கிடையாதுன்றாங்க ஒரு சிலரே. என்னடா சொல்ற, பொண்ணு இல்லனா பையனா அப்படின்னு கேட்டா, இல்ல இது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எவனோ ஆப்ல ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி பொண்ணு மாதிரி உருவாக்கி பேச வைக்கிறான் அப்படின்னு கிளப்பி விடுதுங்க. ஷீ இஸ் நாட் ரியல், ஷீ இஸ் ஏஐயா. நான் ஏஐலாம் இல்லைங்க, நான் ரியல் தான். எனக்கு அப்ப இருந்தே டவுட். டார்கெட் ஆடியன்ஸ் விமன், ஆக்சுவல் ஆடியன்ஸ் மென். மென்னா இருந்தா என்ன, விமனா இருந்தா என்ன, டெய்லரிங்ல டிட்டர்மைண்டா இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா யார் வேணா இந்த ரீல பார்க்கலாம். நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு. சரி, ஒட்டு மொத்தத்துல படிச்ச படிப்புக்கான வேலை நம்ம செய்யறதே கிடையாது அப்படின்றதெல்லாம் கடந்த ஜெனரேஷனோட ஸ்டாப் ஆயிட்டு இப்பெல்லாம் படிச்ச படிப்புக்கான வேலை தான் நாங்க செய்யறோன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பாப்பா. இதுக்கு வீட்ல இருந்து எவ்வளவு நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் வந்திருக்கும், அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே நேர்கோட்ல போறது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த பாப்பா. அது மட்டும் இல்லாம நிறைய ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்றாங்க, தனியா வெப்சைட்லாம் வேற வச்சிருக்காங்கப்பா இந்த பொண்ணு. கிட்டத்தட்ட லட்சத்துல சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். இதை கேட்ட உடனே ஒரு சில பசங்க எல்லாம் இப்ப யோசிப்பீங்க, சை ஆம்பளையா பிறந்து தொலைச்சிட்டோம், ஒருவேளை நம்மளும் பொண்ணா பிறந்திருந்தா இந்த மாதிரி டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் படிச்சுட்டு டிசைனா வீடியோ போடலாம். ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்குன்னே ஒரு பசங்க கேங் சுத்திட்டு இருக்குது, நம்ம உட்பட. உனக்கு வெக்கமா இல்ல? சரி, அடுத்த ஜென்மத்திலேயாவது பொண்ணா பிறப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வை மட்டும் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதையே அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாம்பே பக்கம் போனா ஈஸியா வேலை முடிஞ்சு. பஷீர் பிரபு கேட்டுச்சா? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ அதனோ தெரியல. இந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கூடயும் உங்க எல்லாரும் கூடயும் நான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆயிட்டதுனால என்ன வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. சரி, டெய்லர் அக்காவை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போறது சோஃபா தம்பி. இந்த பையன் எப்படி வீடியோ பண்றான்னு ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க. இப்போ அடுத்த வீடியோவை பாருங்களேன். நம்ம நிஃபே படிச்ச கோல்டன் காம்போ பாத்தீங்கன்னா 13 பொருள் 64 ரூபாய்க்கு தரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா தம்பி? ஏதோ பேச்சு திறமையை பார்த்துட்டு விக்னேஷ் சிவன் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக உன் நடிப்பு திறமையும் காமிச்சு தெலுங்கு படத்துல சான்ஸ் கேட்கறன்றது புரியுது. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ராஜா. அப்பாக்காக மாடா உழைச்ச பசங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா அந்த மாடே முட்டியும் உழைக்கிற பையனா அது நீதான்ப்பா. ஒன்னு நினைக்கிறப்ப என்னால முடியலப்பா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாண காம்போ பாத்தீங்கன்னா வெறும் 52 ரூபாய்க்கு தரும் 13 பொருள். இந்த மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் யாரு இந்த பையனுக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறான் பாருங்க இந்த பையனும். தம்பி, அடுத்த வீடியோ நானே சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுங்க. சுடுகாட்டுல இருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு போனா ஏஞ்சி பாக்குது. அப்ப கேமரா அப்படியே ஜூம்ல வைக்கிறாங்க. அப்ப க்ளோஸ் அப்ல பார்த்தா திடீர்னு உங்க மூஞ்சி. இந்த கான்செப்ட்ல ட்ரை பண்ணுங்க தம்பி. ஒருவேளை இது நீங்க பண்ணீங்கன்னா மனுஷங்க மட்டும் இல்லாம பேய்களும் உங்க நிஃபியா ஃபர்னிச்சர் வந்து ஃபர்னிச்சர்லாம் வாங்கிட்டு போவோம். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. ஒன்ஸ் அப்பான டைம்லாம் பெரிய பெரிய கடையை ப்ரமோட் பண்றதுக்கு அஜித், த்ரிஷா, ஷாலினி, விஜய் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்கலாம் வருவாங்க. இப்பெல்லாம் ஓனர்ஸே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த சிறுவண்டுங்கெல்லாம் இந்த பெருசுங்க தான் நடிக்குதுங்கன்னா இந்த மக்களும் அசராம அதெல்லாம் பாக்குதுங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்?
இறங்கணும், நம்மளும் இறங்கிட வேண்டியதான் சொல்லி இந்த வயசுல அதுங்க மூஞ்சியை காமிச்சு ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. உண்மையிலேயே அதுக்கே ஒரு பாராட்டுக்கள். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. சரி, இந்த டெய்லர் அக்கா வெர்சஸ் சோஃபா தம்பி, இவங்க 2 பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி யோசிக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்த்து சிறப்பா செஞ்சிருவோம். அப்புறம் இப்பெல்லாம் லைக்ஸே போட மாட்டீங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒருவேளை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல, லைக் பண்ணாதானே தெரியும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அதனால பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.